திமுக வரைவறிக்கையில அது சொல்லுது, நாங்க கச்சத்தீவை மீட்ப போராடுவோம்னு சொல்லுது. அவர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போகும்போது அவர் கொடுத்த பதில் மனு என்ன? கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த கட்சி. அதே தான் பாரதிய ஜனதாவும் சொல்லுது, அதே நிலைப்பாடு. அப்ப அவங்க சொல்றத நம்புறதா இல்ல இவங்க சொல்றத நம்புறதா? இப்ப இதை நீங்க கச்சத்தீவுல நாம் தமிழர் கட்சி ஆட்சி பொறுப்புக்கு என்ன செய்யும்? கச்சத்தீவை எனக்கென்று கடல் எல்லையை அளக்கும் போது எனக்கு கூடுதலா இருக்கு, அவங்களுக்கென்று வச்சு அளக்கும் போது அதை எப்படி திரும்ப பெறது? அதுதான் ஒரு அனைத்து நீங்க சட்டமன்றத்தில் வலிமையான தீர்மானம், கச்சத்தீவை திருப்பி எடு, இல்ல அது கொடுத்ததானே, அப்ப என்னை பிரிச்சு விடுங்க. அப்ப நீ எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் மறுபடியும் சொல்லுவான் பிரிவினைவாதி, இவன் செப்பரேட்டிஸ்ட், அதெல்லாம் கலப்புவான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என் தாய் நிலத்துல ஒரு நிலப்பரப்பை எடுத்து என் நாட்டோட இணைன்னு சொல்ற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்ற நீ தேசியவாதியான்னு சண்டை போடணும். மக்களவையிலையும் சட்டமன்றத்திலையும் பேசுவதும் அங்க அதுக்காக போராடுவதும் இதுதானே வழிமுறை இருக்கிறது, வேற எதுவும் வழிமுறை இல்ல. கட்சித்தில் இப்படியா மீட்கிறது? சீமா எப்படி மீட்பான்? எப்படி மீட்பேன்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்னுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏற்றுவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏற்றுவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான், திருப்படா இங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன்.